ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டெக்ஸ்ட் ஆஃப் தமிழ். நண்பா, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து Mi 11 லைட்டோட லான்ச் இவெண்ட் ஹைலைட்ஸ். இது வந்து லான்ச் இவெண்ட் பழைய மாதிரி பண்ணியிருக்கிற மாதிரி லான்ச் இவெண்ட் ஹைலைட்ஸ் கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் Xiaomi ஃபேன்ஸாக இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இந்த வீடியோவில் நான் என்னென்ன சொல்ல போகிறேன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா அந்த வீடியோட மோட்டிவ் உங்களுக்கு சரியாக புரியும். நீங்கள் சேனலுக்கு புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும், கரெக்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பற்றியும் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து இது ஸ்பெசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட் என்னென்ன பண்ணுறாங்க Xiaomi, அந்த மாதிரிலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த Mi 11 லைட்டோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்த்துடலாம். இதில் உங்களுக்கு டிமென்ஷன்ஸை பற்றி கேட்டிங்கன்னா, அதாவது 6.81 mm திக்னஸ் கிடைக்கிது இதில் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 157 grams. தின் அப்புறம் லைட் வெயிட் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 6.55 inches 90 Hz ரிஃப்ரெஷரோட AMOLED பேனல் கிடைக்கிது. உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான். இதில் வந்து ஃப்ளாக்ஷிப்பில் கொடுக்குற மாதிரி 10 bit கலர் சப்போர்ட் கொடுக்குது. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 1.07 பில்லியன் கலர்ஸ் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணும் நார்மல் AMOLEDோட கம்பேர் பண்ணும்போது. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் வர்ற ஒரு டெக்னாலஜி. இதில் வந்து முதல்ல ப்ரீமியம் அண்டர் பட்ஜெட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நண்பா. அப்புறம் அது ப்ராசஸரை பற்றி பார்த்திங்கன்னா, இதில் Qualcomm Snapdragon 732G யூஸ் ஆகிருக்கு நண்பா. இது கூட ஆஸ் யூஸ்வலாக பார்த்த Redmi Note 10 சீரிஸ் பற்றி பார்த்தீங்களா, அதே ப்ராசஸர், அதில் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. அதுக்கப்புறம் கேமரா பற்றி பார்த்திங்கன்னா, ட்ரிபிள் கேமரா செட்டப். 64 மெகாபிக்சல் வந்து ப்ரைமரி கேமரா, அப்புறம் 8 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் ஒரு 5 மெகாபிக்சல் வந்து டெலிமேக்ரோ கேமரா. இந்த டெலிமேக்ரோ கேமராவை பற்றி இன்னொரு வீடியோ கூட நான் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த இதில் லிங்க் தரேன், அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் பரவாயில்ல ஒரு 5 மெகாபிக்சலாவது கொடுத்துருக்காங்க. அதில் நான் 2 மெகாபிக்சல் பற்றி சொல்லியிருந்தேன், அது என்னென்னு அந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இதில் வந்து பேட்டரியை பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பேட்ரி வந்து 4230 mAh பேட்ரி ப்ளஸ் வந்து 33 watt சார்ஜிங் சப்போர்ட் கிடைக்குது. இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கிடச்சிது. இதில் நான் என்னத்தை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்கன்னா, Mi 11 லைட் இதோட ரேட்டை பற்றி பார்த்துக்கோங்க நண்பா. இது ரேட் வந்து உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. இது வந்து 6128 ஒன்று, அதுக்கப்புறம் 8128 ஒன்று. 6128 உங்களுக்கு 22,000 22,000 ரூபாய்க்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் 8128 வந்து 24,000 ரூபாய்க்கு கிடைக்குது. இதே செக்மெண்ட்டில் இதே ப்ராசஸர், செக்மெண்ட் வேறு, இதே ப்ராசஸர், இதே ஸ்பெசிஃபிகேஷன், இதை விட ஜாஸ்தியாக இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் தான் Redmi Note 10 Pro. இவங்க பிராண்ட் மொபைல் தான் அது. ஏற்கனவே இவங்களே லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைலில் வந்து இதில் வந்து இதுலேயும் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸ் கூட கிடைக்குது. இதில் 90 Hz AMOLED கிடைக்குதுன்னா, அதில் வந்து 120 Hz AMOLED டிஸ்பிளே கிடைக்குது. அதுக்கப்புறம் கேமராவில் கூட ஒரு 4 குவாட் கேமரா கிடைக்குது. இது வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் வருது. அதுவும் பேட்டரி பற்றி எடுத்திங்கன்னா கூட இதுலேயும் கொஞ்சம் கன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அதில் 5000 mAh பேட்டரி Redmi Note 10 Proவில், இதில் உங்களுக்கு 4230 mAh பேட்டரி கிடைக்குது. சரி, எக்ஸெப்ட் பண்ணிக்கலாம். 5000 பேட்டரி இருந்தால் கொஞ்சம் ஃபோன் திக்னஸ் ஆகிடும், வெயிட் ஜாஸ்தி ஆகிடும்ங்கிறதுக்காக 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸெப்ட் பண்ணலாம். ஆனால் வந்து ரேட்டு பாருங்கள், 17,500 எங்கே இருக்குது, 22,000 24,000 எங்கே இருக்குது. எவ்வளோ பெரிய ப்ரைஸ் கேப். இதுதான் வந்து நான் Xiaomiயோட ஸ்ட்ராட்டஜி. என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க இது உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எல்லா லான்ச் இவெண்ட்லேயும் சொல்கிற மாதிரி இவங்க வந்து 22,000 ப்ரைஸிங் வச்சுட்டாங்க. அது எல்லா லான்ச் இவெண்ட்லேயும் மனுக்குமார் ஜெயின் வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்ன உள்ளது, என்னது இது அதான் ஹானஸ்ட் ப்ரைஸிங். இந்த விஷயத்தில் உங்களோட ஹானஸ்ட் ப்ரைஸ் எங்கே போச்சு? 17,000க்கு இந்த ஃபீச்சர்ஸ், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கிடைக்கிது. வெறும் மொபைலை தின்னு லைட் பண்ணிட்டுறதுக்காக 22,000 கொடுக்கணுமா அந்த மொபைலுக்கு? சான்சஸே இல்லை. இதில் வேறு ஃபீல் லைக் எ ஃபீதர் வேறு, இந்த டேக்லைன் வேறு. ஏன்னா ஃபீதர் எந்த வெயிட்டில் இருக்கும்னு அளந்து பார்த்ததே இல்லை போல் இருக்குங்க. ஃபீதர் என்ன வெயிட்டில் இருக்கும், ஒரு மொபைல் எந்த வெயிட்டில் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. ஃபீல் லைக் எ ஃபீதர், இதில் டேக்லைன் வேறு இருக்கட்டும். அதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். மெயினான கன்செஷன் எடுத்து பேசுனீங்கன்னா எல்லாத்துலேயும் இது பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் மெயினாக வந்து அதில் 3.5 mm ஜாக் அதை ரிமூவ் பண்ணதுக்கான காரணம்
சிம்பிளாக வந்து அன்பாக்சிங் இல்லைன்னா வேறு வீடியோஸ்லேருந்து நானும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். எல்லோரும் வந்து அங்கே எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. அதாவது ஃபோன் நல்லா இருக்குது, ஃபோனை பற்றி தாங்களே பேசுகிறாங்களே தவிர இந்த ப்ரைஸிங்கை பற்றி பேச மாட்டேன்றாங்க. எந்த வீடியோலும் மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த 3.5 mm அது கூட கவர் பண்ணல. அவங்க லாஸ்ட்டாக அதுக்கு ஒன்று தனியாக வீடியோ போட்டு அதுக்குன்னு ரிவ்யூ போட்டு அதுக்குன்னு தனியாக வீடியோவில் கூட சொல்லுவாங்க. அது இருக்கட்டும். 3.5 mm ஜாக் என்னத்துக்கு ரிமூவ் பண்ணணும்? எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற ஃபீச்சர் சரி, எல்லாத்துக்கும் ப்ளூடூத் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரிஜினல் குவாலிட்டி சவுண்ட் உங்களுக்கு கேட்கணுன்னா வெறும் 3.5 mm ஜாக்கில் தான் கிடைக்கும். இது ஒன்று நல்லா நோட் பண்ணிக்கணும். 3.5 mm ஜாக் இல்லாமல் ஒரிஜினல் குவாலிட்டி சாங்ஸ் வந்து உங்களால் கேட்க முடியாது. ப்ளூடூத் வெர்ஷனில் கேட்டிங்கன்னா கொஞ்சம் லேட்டன்சி இருக்கும். கண்டிப்பாக லேட்டன்சி இருக்கும். கால் பேசுகிறது லேட்டன்சி இருக்கும். அதை பற்றி விட்டுருங்க. அது கொடுக்கல இதில். அது ஒரு கம்மி. அது ஒரு இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸிங்கை பற்றி பார்த்தீங்க. ப்ரைஸிங்கை பற்றி ஏன் இந்த திருப்பி ப்ரைஸிங்கை பற்றி பேசினா இதில் ஒரு மெயினான ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இதே லான்ச்சேவில் அவங்க சொல்லிட்டாங்க Mi 11 Lite 5G இதில் நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைச்சிதுன்னா, Mi 11 Liteல நல்லா ரெஸ்பான்சிவ் கிடைச்சிதுன்னா இதுலேயே வந்து இதில் ஹையர் வேரியண்ட், அதாவது Mi 11 Lite 5G வந்து கண்டிப்பாக அதில் லான்ச் ஆகும். ஏன்னா அதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 778 அல்லது 780 கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வர்றப்போ நம்ம பார்த்துக்கலாம். அது சான்சஸ் இருக்குது. அது வந்து லான்ச் ஆச்சுன்னா எவ்வளோ போகும்? இதுவே வந்து 24,000 கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் அது லான்ச் பண்ணால் அது ஒரு 1,000 2,000 எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதாவது 26,000 25,000 27,000 வரைக்கும் அந்த மொபைலோட ரேட்டு வந்துடும். அப்போது நீங்கள் வந்து Mi 11 Lite வாங்க போகிறீங்க. நீங்கள் யோசிப்பீங்க இந்த மொபைல் வாங்குறத விட ஒரு 2,000 3,000 எக்ஸ்ட்ரா போட்டால் அந்த 5G வேரியன்ட் வாங்கலான்னு யோசிப்பீங்க. அங்கே ஒரு 3,000 டிஃப்ரென்ஸ் வந்துச்சா. அது போக அந்த 26,000 27,000க்கு அந்த மொபைல் அங்கே இருக்குன்னா அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து 30,000லாம் அங்கே Mi 11X ஆல்ரெடி இருக்குது. அதில் உங்களுக்கு 870 ஸ்னாப்ட்ராகன் அதெல்லாம் கிடைக்குது. உங்களுக்கு குழப்பறதுக்காகவே அந்த பேக் டு பேக் லான்ச்சஸ் வருது. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜிக்கல் லான்ச்சஸ் இதெல்லாம். அதை பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க நண்பா. சரியான ஃபோன்ஸ், கரெக்டான ஃபோன்ஸ் உங்களுக்காக சூஸ் பண்ணி வாங்குங்க. நல்லா பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கட்டும். ஏன்னா காசு வந்து மரத்தில் காய்க்கிறது இல்லை, அப்படியே பிடுங்கி இல்லைன்னா பிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிடலான்றதுக்காக. சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. சின்ன ஒரு ரிமைண்டர் தான். அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த வீடியோக்கான மோட்டிவேஷன் எல்லாருக்கும் புரியும். ஏமாந்துடாதீங்க, ஏமாந்து இருந்துடாதீங்க. சரிங்களா? இவ்வளோ தான் இந்த வீடியோக்கு. நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆனில் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் கீப் ஸ்மைலிங்.